மக்களை நேத்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அப்படிங்கிற ஊர்ல பெரும்பத்து அப்படிங்கிற இடத்துல நைட்டு 7 மணிக்கு 3 வண்டியில வந்த மாஸ்க் அணிஞ்ச 9 பேர் பாக்குற எல்லாத்தையும் அருவாளால வெட்டியிருக்காங்க. வெட்டின இடத்துலயே 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் மாற்றுத்திறனாளி, இன்னொருத்தர் ஒடிசாவை சேர்ந்த செங்கல் சோலையில வேலை பார்க்கிற வடநாட்டு தொழிலாளி. அதோட 6 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ்டு பண்ணிருக்காங்க. இதோட நிக்காம பெட்ரோல் குண்டுகளை அங்க இருக்க டீ கடை மேலையும் எரிஞ்சிருக்காங்க. நிறைய பொதுமக்களை விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் 5 தனிப்படைகளை அமைச்சு 8 பிரிவுக்கு கீழே இவங்களை வழக்கு தொடர்ந்திருக்காங்க. வந்த 9 பேர்ல 7 பேரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சு இப்ப விசாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட்கான ரீசன் என்ன அப்படின்னு தேடும்போது எல்லாருமே டாஸ்மார்க் மது போதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டை ஈஸியா பிளேம் பண்ணிட்டு நகர்ந்துடுறோம். பட் இங்க ரொம்ப சீரியஸா நோட் பண்ண வேண்டிய விஷயம், இது மதுவை தாண்டின ரொம்ப மோசமான ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல அடங்கி இருக்கு. எனக்கு இதுல 2 கேள்வி கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. ஒண்ணு டாஸ்மார்க்னால இவ்வளவு ப்ராப்ளம் வரும்போது ஏன் அதை நீங்க ஒழிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற கேள்வி ஒண்ணு வருது. அதே மாதிரி இதை ஒழிச்சா மக்கள் இதை யூஸ் பண்ணாம இருப்பாங்களா அப்படின்ற கேள்வியும் எனக்கு இதோட சேர்ந்து உருவாகுது. ரெண்டாவது விஷயம், இதை நான் சமூக சிக்கலா பாக்குறேன். நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது மார்க் பேஸ்டா, ஜாப் பேஸ்டா, ஸ்கீம் பேஸ்டா இல்லாம கல்ச்சுரல் பேஸ்டான எஜுகேஷன் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஸ்கீம்ஸுக்கும் எஜுகேஷனுக்கும் நம்ம எக்கனாமிக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோமோ அதே மாதிரி அதை விட அதிகமாவே இந்த கல்ச்சுரல் எஜுகேஷன் சைட்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன்.